Hi, I'm Sebastian from Rich Global. இது NMC ஓட டைம்லைன்ஸ் 10 இயர்ஸ் டைம்லைன்ஸ் சீரிஸ். ஸோ இதில் வந்து நேற்று வியட்நாமோட வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து ரஷ்யா MBBS ரஷ்யாவில் வந்து MBBS நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு இந்த டைம்லைன் எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜாக கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா ரஷ்யாலும் 6 இயர்ஸ் தான். ஸோ 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம்லைன் வந்து 2035 முடியுது. ஸோ கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ் MBBS கோர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2031 முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் தி NMC நீங்கள் வந்து அங்கே நம்ம எங்கே படிக்கிறோமோ அங்கே ஆஃப்டர் த கோர்ஸ் நான் அடிஷன் டு த கோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த அடிஷன் டு த கோர்ஸ் 12 month இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரில் வந்து ஆகஸ்ட் 2032 வரைக்கும் நீங்கள் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா 32ல் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் முடியும், ஆகஸ்ட் 32ல் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் வில் பேக் டு இந்தியா. அண்ட் இதே இதில் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸிங்கான எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான டைம் நான் தனியாக கொடுக்கல. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 year டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும் போதே உங்களால் அங்கே இது லைசன்ஸுக்கான எக்ஸாம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து லைசன்ஸிங்காக இன்டர்ன்ஷிப் வேணும்னு கேட்கல, இந்தியா கேட்டிருக்கனால அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம். ஸோ அந்த லைசன்ஸிங் எக்ஸாமை இந்த 1 year நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற டைமில் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தனியாக டைம் கொடுக்கல. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு இந்தியா எப்போ வருவீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தில் வரீங்க. கேல்குலேஷனுக்காக போட்டிருக்கா அது பக்கம் செப்டம்பர் மந்த் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னுக்கான எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஜனவரியில் வந்து நீங்கள் NMC இதில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோ எந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் இந்தியாவில் பண்ணுற 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ இதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் முடிக்கிங்க. ஸோ 2033க்குள்ளே நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிட்டிங்க. தென் 2034ல் உங்களோட எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்போ எக்ஸாம் அப்படின்னா ஜூன் மாதம் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ 6 month டைம் இருக்குது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஜூனில் எழுதுனீங்கன்னா ஜூலையில் ரிசல்ட் வரும். தென் எல்லாமே 34லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த டைம்லைனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குது, ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியும். ஸோ 35 ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த டைம்லைன் முடிஞ்சது. இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நம்ம கிளியர் பண்ணி போனால் இந்த சினாரியோ. இதுவே நீங்கள் கேட்கலாம், நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலை, எனக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் தேவைப்படுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நவம்பருக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கிறது எப்படின்னா மேல இருக்குது. ஸோ May 33ல் தான் அந்த எக்ஸாம் இருக்குது. நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போகிறீங்க, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, அது மிஸ் பண்ணிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் போகிறீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் போயிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு ஜூலையில் தான் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஜூனில் முடியும். எப்போ முடியும்னா June 34ல் முடியும். 2034ல் ஜூன் 1 year அந்த 1 year இன்டர்ன்ஷிப் முடியுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2க்கு போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஜூனில் முடிக்கிறனால 24ல் வந்து டிசம்பரில் தான் உங்களோட எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறீங்க. அதுலேயும் வந்து நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட் போகிறதா கூட உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் நீங்கள் டிசம்பரில் கிளியர் பண்ணலைன்னா திருப்பியுமா வந்து 35 ஜூனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து ஜூனில் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த டைம்லேயே முடிச்சிடலாம். ஸோ இதனால தான் சொல்கிறோம், நாங்கள் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க கோர்ஸை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணல, எல்லாமேலேயும் 2 attempt உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் அந்த டைம்லைனுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும். இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியுமா ரிவைஸ் பண்ணுறேன். நீங்கள் 2025லேருந்து 32 வரைக்கும் நீங்கள் ரஷ்யாவில் இருப்பீங்க. 7 years இருப்பீங்க. அதாவது 6 years கோர்ஸ் டூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப், 7 years இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 வருஷம் டைம் இருக்குது. இந்த 3 வருஷம் டைமுக்குள்ள உங்களால் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஒரு அட்டெம்ப்டில் மிஸ் பண்ணால் கூட செகண்ட் அட்டெம்ப்டில் கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 1 அதுக்கப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப்க்கு டைம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் 2க்கு கூட உங்களால் 2 அட்டெம்ப்ட்க்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் டைம்லைனோட இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அதர் கண்ட்ரியை பற்றி நான் போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.